ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த சுவிசேஷ ஒளி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். நம் வாழ்கிற காலம் ஒரு கடைசி காலம். எவ்வளவு வேகமாய் ஆண்டவருடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை நம்ம அறிவித்து நம்ம தேசத்தை ஒளிமயமாக்க வேணுமோ அவ்வளவு ஒரு பாரத்தை, ஒரு ஊழியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் செய்யாமல் வேறு யார் செய்ய போகிறார்? அதற்குத்தான் இந்த நேரலை நிகழ்ச்சியிலே நம்ம பல வாரங்களாய் பேசிக்கொண்டு அதை எப்படி செய்யலாம் என்ற ஒரு ஆர்வத்தோடு, வாஞ்சையோடு இந்த நிகழ்ச்சியை தயாரித்து ஒளிபரப்பு பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்னும் அதை பற்றி பேசுவதற்காக, ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை சொல்லுவதற்காக நம் மத்தியிலே அன்பு சகோதரன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். உங்கள் சார்பாக, என் சார்பாக இயேசுவின் நாமத்திலே அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், போன முறை ரொம்ப அவசரமாயிடுச்சுன்னு முடிச்சு. அவசரமாகல, நேரமும் அதிகமாயிடுச்சு. நேரம் அதிகமாயிருச்சு. ஓ, எனக்கு மேல அவசரமா இருந்தது. நம்ம ஜனங்கள் அதுக்கு மேல இருக்க மாட்டாங்கல்ல? அப்படி இல்லை, ஜனங்கள் எவ்வளவு நேரம் நாள் இருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் விளங்கி கொள்றதுக்கு, கிரகிச்சு கொள்ள கொஞ்சம் நேரம் கொடுத்தால் அந்த சத்தியம் வந்து கொஞ்சம் தங்கும். ஒரே நேரத்துல அதிகமான உணவை கொடுத்தா நிக்காது. நம்ம டயத்தை ஷார்ட்டா சுருக்கி 6.5 மணி நேரம் ஆச்சிருக்கோம். அதே நேரத்துல சாப்பிட போய் ஹோட்டல்ல உட்கார்ந்தா 1 மணி நேரம் ஆனாலும் பொறுமையா இருக்கவுமே. இல்லை, அது சாப்பாடு வரைக்கும் தான் பொறுமையா இருப்போம். சாப்பாடுங்கிறது வந்து ஒரு அளவுல வந்த பிறகு அதுக்கு மேல சாப்பிட முடியாது. யாரும் முடியாது. ஒரு அளவுக்கு மேல கொடுத்துட்டோம்னா அது டைஜஷன் ஆகாது. ஒரு அளவுக்கு உணவை கொடுத்துட்டு அது செரிமானம் ஆன பிறகு அடுத்த உணவு கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு புரியும். ஒரே நேரத்தில் நம்ம 4 டாபிக் பேசிட்டோம்னா அவங்களுக்கு அது புரியாது. அதனாலதான் நம்ம கொஞ்சம் கேப் விட்டு விட்டா கொடுக்குறோம். ரொம்ப சந்தோஷம். போன முறை கூட நம்ம கிறிஸ்துவின் சுவிசேஷம், ரட்சிப்பின் சுவிசேஷம், அதை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு ஆள் சுகமாகிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுட்டு ரட்சிக்கப்படாமல் போயிட்டா தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவியை கூட்டு வந்து முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை கேடு உள்ளதாக்கிடுவான்னு பார்த்தோம். இப்போ அதைத்தான் நம்ம பார்த்து பேசிட்டு இருக்கிறோம். இப்போ அதில் வந்து ஒரு சின்ன ஒரு கிளை கேள்வி வருது. ரட்சிப்பின் சுவிசேஷ ரைட்டு, ரட்சிப்புனா என்ன அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு மனிதன் தேவனிடத்திலிருந்து அங்கே பிரிந்த மனிதன் தேவனோட இணைக்கப்படுவது பேர் தான் ரட்சிப்பு. நான் வந்து ரட்சிப்பு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை வந்து வேற ஒரு வெர்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, மரித்தவன் மறுபடியும் உயிரோட கர்த்தரோட இணைக்கப்படுகிறான். அப்போ உண்மையான மரணம் அப்படிங்கிறதே தேவனிடத்திலிருந்து மனிதன் பிரிக்கப்படுவது பேர் தான் மரணம்னு வேதம் சொல்லுது. நாம் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், ஒரு மூச்சோட சரீரத்தில் இறந்து போகிறத மரணம் சொல்கிறோம். வேதமும் வந்து சில சமயத்தில் நம்முடைய பாஷையில் மரணம்னு சொல்லுது. ஆனால் உண்மையான மரணம் என்னென்னா, கர்த்தரை விட்டு மனிதன் பிரிக்கப்படுவது பேர் தான் உண்மையான மரணம், ஆத்தும மரணம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், ஆதாம் ஏவாள் இடத்துல ஆண்டவர் பேசும்போது, நீங்கள் எல்லா விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை புசிக்கக்கூடாது, அதை புசிக்கும் அந்த நாளிலே சாவீர்கள், சாகவே சாவீர்கள், அந்த நாளிலே. அதான் முக்கியமான வார்த்தை. அவங்க பழத்தை வந்து புசிச்சுட்டாங்க. ஆனால் வந்து கர்த்தர் வந்து அவங்களை வந்து விசாரிக்கிறாரு. ஆனால் அந்த நாளில் சாகலை, சரீரத்தில் உயிரோடு. நம்ம நினைச்ச மாதிரி சாகலை. அப்போ நமக்கு என்ன கேள்வி வருது? கர்த்தர் சொல்லியிருந்தா அதே மாதிரி நடக்கணும்ல, அன்னைக்கே சாகணும்ல, ஏன் சாகலை அப்படின்னா, அன்னைக்கே நடந்த ஒரு நிகழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள், விலகிட்டார்கள். அப்போ அன்னைக்கு நடந்த காரியம் அதுதான். அப்போ கர்த்தரை விட்டு, தேவனை விட்டு ஒரு மனிதன் பிரிக்கப்படுவது பேர் தான் மரணம். அப்போ உயிரோடு இருக்கிற மனிதர்களை பார்த்து கூட அப்போஸ்தலர்கள் பவுல் சொல்றாரு, பாவத்திலே மரித்தவர்களான நீங்கள். அப்போ பாவம் செஞ்சோம், கர்த்தரை விட்டு பிரிந்தோம், மரித்தோம். ஆனால் உலகத்தில் நடமாடிக்கிட்டு தான் இருக்கிறோம், உலகத்தில் மற்ற வேலை செஞ்சுட்டு இருக்கோம், பாவத்தில் மரித்த. அப்போ இந்த மரணம்ங்கிறதே கடவுளை விட்டு மனிதனை வந்து பிரிக்கிறது பேர் தான் மரணம். அப்போ கடவுளோட மனிதனை மறுபடியும் கொண்டாந்து சேர்க்கறதுக்கு பேர் தான் ரட்சிப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாம். அப்போ இந்த ரட்சிப்பை செய்வதற்கு ஒரு பிளான் இருந்தது கர்த்தருக்கு. ஆமாம். அது சும்மா செய்ய முடியாது, ஒரு விலைக்கிரயம் கொடுத்து தான் செய்யணும். ஏன்னா அந்த மனிதன் தானா பாவம் செய்யல, பிசாசு சொல்லி பாவம் செஞ்சதுனால அவன் பிசாசுக்கு அடிமையா இருக்கிறான். ஆமாம். அப்போ என்னன்னா, இதுக்கு ஒரு விலைக்கிரயம் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது தேவனுடைய அந்த நீதியில் ஒன்று. அதுக்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா, தம்முடைய இரத்தத்தை
ஏன்னா ஒரு மனிதனுடைய பாவ நிவர்த்தி என்பது ரத்தம் சிந்துவதனால தான் உண்டாகுது. இடைப்பட்ட காலத்தில் ரத்தம் சிந்துதலை வச்சு ஒரு பாவ மன்னிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆனால் அது அப்பப்போ செய்கிற பாவத்துக்கு தான், நிரந்தரமாக விடுதலையாக்காது. நான் இந்த மாதம் ஒரு பாவம் செஞ்சுட்டேன், ஒரு தவறு செஞ்சுட்டேன், நான் தேவாலயத்துக்கு போகிறேன், ஒரு புறா குஞ்சியோ ஒரு ஆட்டுக்குட்டியோ கொண்டு வந்து பலி கொடுத்தா நான் அதுக்கு முன்னால் செய்த பாவம் வரைக்கும் தான் அதை மன்னிச்சிருது. அடுத்து நான் மறுபடியும் பாவ சுவாத்தில் இருக்கிறேன், அடுத்து பாவம் பண்ணுறேன், 3 மாதம் கழித்து மறுபடியும் போய் ஒரு ஆட்டுக்குட்டி, அது நிரந்தரமான விடுதலை தராது. ஜென்ம சுபாவத்தை மாற்றம். அப்போ இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற வரைக்கும் அதுக்கு மாற்றா டெம்பரவரியாக ஒரு ரத்தம் சிந்துதலை பூமியிலே கர்த்தர் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தார். அப்போ அதை தான் அவங்க வந்து இந்த பலி என்றும் சர்வாங்க தகன பலின்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தபோது ஒரு நிரந்தர பலியை செலுத்தி அது அந்த ரட்சிப்பு அது வந்து மனிதர்களை கடவுளோட இணைக்கிறதுக்கு தான். அதை இணைக்கிறதுக்கு இவன் வந்து விற்கப்பட்ட மாதிரி அல்லது விலை போயிட்டான்ல, இவனை விலைக்கு வாங்கணும்னா ஒரு ரத்தம் சிந்துதல் என்ற விலைக்கிரயம் கொடுக்கணும். அந்த விலைக்கிரயத்தை இயேசுவே கொடுத்து நம்ம வந்து வாங்கிட்டார். அந்த வாங்கினதை உங்களுக்கு சொல்லி என்னை வாங்கிட்டாங்கங்கிறத நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்ட பிறகு நான் கடவுளோட வந்து ஐக்கியமாக்கப்படுறேன், இணைக்கப்படுறேன். அந்த இணைக்கப்படுகிற அந்த அனுபவத்துக்கு பேர் தான் ரட்சிப்பு. அப்போ நான் எப்படி இணைக்கப்பட்டேங்கிற அந்த காரணத்தை சொல்லணும், அந்த விஷயத்தை சொல்லணும். இரத்தத்தினால் தான் நான் இணைக்கப்பட்டேன், அதுவும் தேவகுமாரனுடைய இரத்தத்தினால, பாவமில்லாத ஒருவருடைய இரத்தத்தினால இணைக்கப்பட்டேன். அவர் பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன் அப்படிங்கிறது அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தினுடைய அந்த மீட்டர் அளவுகோல். அதான் இல்லை. ஆமாம். அப்போ இதை வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, பாவ உணர்ச்சி அடைந்த சில ஆட்கள் இருப்பாங்க, வேற பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது, ஒரு மாதிரி சமாதானம் இல்லாமல் அது எல்லாருக்குள்ளேயும் ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து உண்டாகும். சிலருக்கு நல்ல எல்லா வசதியெல்லாம் இருக்கும், ஆனால் அவனுடைய மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம், ஒரு பாவ உணர்வு, சிந்தனை எப்போ பார்த்தாலும் தவறாக கெட்டதாக நினைக்குதுன்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். எப்போ பார்த்தாலும் நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், முடியலை, ஆனால் சிந்தையில் கண்ட நினைவுகள், அருவருப்புகள், இந்த வயசில் எனக்கு இது தேவையா அப்படின்லாம் வரும். அதான் அது கூட இல்லை. நான் சொல்கிறது என்னென்னா, நான் பாவம் செஞ்சிட்டேனே, இந்த பாவத்துக்கு வந்து ஒரு பரிகாரம் எனக்கு செய்யணும்னு சொல்லி அந்த பாவத்துடைய அழுத்தம், பாவம் செய்ததனுடைய அழுத்தம் இது நிறைய பேருக்குள்ள வரும். சிலர் வந்து சூசைட் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து எல்லாமே நல்லா இருக்கும், நல்லா பார்த்தீங்கன்னா சில நல்ல செலிபிரிட்டிஸ் கூட எல்லாமே நல்லா இருக்கும், வீட்டில் வந்து பணம் இருக்கும், வசதி இருக்கும், காரணமே இல்லாமல் டக்குன்னு தற்கொலை பண்ணிடுவோம். நாங்கள் ராமநாதபுரத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு பக்கத்தில் ராமேஸ்வரம் இருக்குது. இந்த ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவிலிருந்து, இந்தியாவின் பல பக்கத்திலிருந்து தங்களுடைய பாவத்தை வந்து கழுவணும், பிராயச்சித்தம் பண்ணணும்னு ஒரு பெரிய கூட்டம் வருவான். இவனுக்கு என்ன பிரச்சனை, பெரிய நல்ல பெரிய பணக்காரர்களாக இருப்பாங்க. டாட்டா வருவார், பிர்லா வந்திருக்காரு, நாங்கள் பார்த்துருக்குறோம், பிர்லா மந்திர்னே ஒரு இடம் இருக்குது அங்கே. இது மாதிரி பெரிய பணக்காரர்கள், அவங்களுக்கு எல்லா வசதி இருக்கும், ஆனால் மனசில் வந்து ஒரு சமாதானம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவு பாவம் செஞ்சோன்னே இந்த பாவத்தினுடைய அந்த அழுத்தம் என் மனசை வந்து அப்படியே வாட்டிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் இருக்காதா அப்படின்னு தேடுவாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நம்ம சொல்லும்போது அந்த பாவத்தினுடைய சுமையிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். அந்த வார்த்தை உள்ளே போய் அதை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சோன்னே அந்த விடுதலை கிடைக்கும். அதான் பெரிய ஒரு மிராக்கள். ரெண்டாவது, ஒரு மனிதன், நீங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாத ஒரு மனுஷன் வேற பிரச்சனையில் மாட்டியிருக்கும் போது, ஒரு பிசாசினாலேயோ வேற ஒரு காரியங்களெல்லாம் மாட்டியிருக்கும் போது, முதல்ல அவனுக்கு வேற ஒரு சுவிசேஷத்தை சொல்கிறோம். இயேசு உன்னை விடுதலையாக்குகிறவர், இயேசுவை நம்பிப்பாரு, உன்னுடைய பிரச்சனையிலேருந்து உனக்கு விடுதலை ஆகும்னு சொல்கிறோம். அவன் அதை நம்புகிறான், இயேசு விடுதலை கொடுத்துட்டாரு. இப்போ இயேசு விடுதலை தான் கொடுத்துருக்காரு, இன்னும் ரட்சிப்பு கொடுக்கல. இவனை நம்ம மறுபடியும் கூப்பிட்டு இவங்களுக்கு தான் அந்த 10 பேர் குஷ்டரோகியை சுஸ்தமாக்கிட்டு 9 பேர் போயிட்டான், ஒருத்தன் திரும்பி வந்தான். அப்போ இயேசு அவனை பார்த்து என்ன சொல்றாரு, இப்போ உன் விசுவாசம் நீ ரட்சித்தது. அப்ப அவன் தான் அந்த 10ல் ஒருத்தன் தான் ரட்சிப்புக்குள்ள வந்து நிக்கிறான். 9 பேர் சுகமானா ஒருவன் ரட்சிக்கப்பட்டான். உண்மை, அதான் உண்மை. அப்ப இந்த மனுஷனுடைய நம்ம சுவிசேஷ ஊழியத்துல இந்த ரட்சிப்பை பற்றி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து நம்ம ஊழியம் செய்ய வேண்டியது. இது நம்ம தெரியாததுனால நம்ம என்ன செஞ்சிடறோம்னா, எனக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்க வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த இடத்துல நான் வந்து நிறைய வியாதியஸ்தர்களையும் கட்டப்பட்டவர்களையும் பார்க்கும்போது இந்த கட்டப்பட்டவர்களுக்கான விடுதலையின் செய்தியையும் வியாதியஸ்தர்களுக்கான சுகமாக்கும் செய்தியும் சொல்லி அதோட நான் சுவிசேஷம் சொல்லிட்டே நினைச்சிட்டு வீட்டுக்கு திரும்பிடுறாங்க.
அப்போ இதெல்லாம் என்னன்னா அந்த 9 குஷ்டரோகிகள் வரைக்கும் நிறுத்திடுறோம். 10வது குஷ்டரோகி நம்ம அந்த இடத்த தேடவும் இல்லை, சந்திக்கவும் இல்லை. நம்ம இதனால தான் அந்த சுவிசேஷங்களை குறித்து விளக்கமாக நம்ம ஏன் பார்க்குறோம்னா, நம்ம எங்கே தப்பு செய்கிறோம். இப்போ நிறைய பாருங்களேன், இப்போ நம்ம காலத்தில் நம்மலாம் வரும்பொழுது, நான் வந்து 78ல் ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்தேன். அதுக்கு பிறகு 80, 82, 83 போன்ற காலங்களில் நம்மெல்லாம் சேர்ந்து கூட பல இடத்துல கிராம ஊழியங்கள் செஞ்சுருக்கிறோம். நிறைய சுவிசேஷங்கள் எழும்பி இருக்கிறாங்க. ஆனால் பல பேர், நாம உட்பட சில சமயங்களில் இந்த விடுதலையின் செய்தியை மாத்திரம் சொல்லிட்டு ஜனங்கள் விடுவிக்கப்பட்ட போது அவங்க மேடையில் வந்து சாட்சியெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம சுவிசேஷம் அறிவித்து விட்டோம் என்ற ஒரு திருப்தியில் நம்ம வீட்டுக்கு வந்துருக்கோம். திருப்தி, ஒரு சந்தோஷம். ஆமாம், அதுலேயே நம்ம வந்து நம்ம கண் சொருகி போனது மாதிரி ஆயிட்டோம். அப்போ அந்த மனிதனை வெறுமனே அவனுடைய அந்த வியாதியிலிருந்தோ சரீரத்தில் மட்டும் விடுதலை பண்ணியிருக்கோம். அவன் அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நம்ம சொல்லாமல். அப்போ அது ஒரு பெரிய தவறு. அப்போ அதைத்தான் நம்ம சொன்னோம், 9 பேர் சுகமாக்கப்பட்டார்கள், ஒருவன் ரட்சிக்கப்பட்டான். அப்போ இந்த ரட்சிப்பு கீதம் நடத்தும்போது அடுத்த கட்டமாக இந்த மாதிரி இயேசுவினால விடுதலை அடைந்தவர்களுக்கு நீ கர்த்தரோடு இணைக்கப்படணும், நீ நிரந்தரமா அவரோட வந்து சேர்க்கப்படணும், அதுக்கு அவருடைய ரத்தம் தான் வழி. இயேசுவை தவிர வேற யாருமே மனிதருடைய ரட்சிப்புக்கு ரத்தம் சிந்தல. இந்த ரத்தத்தை இல்லாம நீ கடவுளோட இணைக்கப்பட முடியாது. பிதாவாகி தேவனோட என்னை இல்லாமல் யாரும் பிதாவிடத்துல வர முடியாதுன்னு போட்டிருக்கேன். அப்ப வேற ஆடு மாடு வழி, அவர்தான் வழி. அப்ப அதை நம்ம சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ள வைக்கணும். அவன் வந்து அவரோடும் பிதாவோடும் இணைக்கப்பட வைக்கணும். அது வைக்கும்போது தான் அந்த ரட்சிப்பின் செய்தி வந்து நிறைவேறுது. அப்போ ரட்சிப்பின் சுவிசேஷத்தினுடைய மீட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு பிறந்தது, வாழ்ந்தது, அற்புதம் செய்ததெல்லாம் இல்லை. இயேசு சிலுவையில் மரித்தது, அந்த ரத்தத்தினுடைய முக்கியத்துவம், அது வந்து எனக்கு எதுக்கு தேவை, அதுதான் என்னையும் கர்த்தரையும் நிரந்தரமாக ஒன்றா சேர்க்க போகுது. அதை சொல்லி அவனை ரட்சிக்கப்பட வைக்கிறதா அளவு. அதைத்தான் இயேசுவே சொல்றாரு லூக்கா 19ல் சகை வீட்டுக்கு போகும்போது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார். அப்ப அவன் இழந்த அந்த உறவை, அந்த பாவ மன்னிப்பை, அந்த ரட்சிப்பை, பிரிவை தேவனோட மறுபடியும் இணையன்றதுக்காகத்தான் இயேசு அந்த சகை வீட்டுக்கு போகும்போது, சகைகிட்ட போய் நீ இப்படி எல்லாம் பண்ணுன, அதை பண்ணுன, இதை பண்ணலன்னு இவர் சொல்லல, அவனே சொல்றான். நான் யாரையாவது ஏமாற்றி எதையாவது கவர்ந்திருந்தா 4 மடங்கு திருப்பிக்கிறேன் வர்றேன்னு சொன்ன உடனே அந்த பாவ அறிக்கை தன்னை அர்ப்பணிக்க ஆரம்பிச்சுட்டான். இன்னைக்கு ரொம்ப பேருக்கு மனம் திரும்பணும்னு ஆசை இருக்குது. அவர்கிட்ட போகல. யூதாசு கூட அவன் வந்து மனம் திரும்பணும் ஆசை இருந்துச்சு. ஆனா யூத குருக்கள்கிட்ட போய் நான் காட்டி கொடுத்து நான் வித்துட்டேனே, காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்றேன். ஆனா ஏசுநாட்ட போயிருந்தா நிச்சயமா மன்னிப்பு. அந்த சமூகத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பேருமே தவறு செய்யறாங்க. இவரு மறுதளிக்கிறார் இயேசுவை, பேதுரு மறுதளிக்கிறாரு, இவர் அதே மாதிரி காட்டி கொடுத்துட்டார். கிட்டத்தட்ட 2 ஒரே மாதிரி தான். மறுதளிச்சு அவர் நான் அறியலன்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்கினான். அது வந்து எவ்வளவு ஒரு துணிகரத்தை காட்டும். அவர் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்கினான். அவரும் பாவம் தான் செஞ்சாரு. இவர் வந்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தாரு. அப்ப அவரும் மனங்கசந்து அழுதாரு. இவரும் வந்து இவனுடைய மனசுல மனஸ்தாபப்படுறாரு. ஆனா எங்க மனஸ்தாபப்படுறாங்கிறதா முக்கியம். அது இயேசு கிறிஸ்து இடத்துல அவர் வந்து மனஸ்தாபப்படுறாரு. இவர் வந்து தானா மனஸ்தாபப்பட்டு அவரா ஒரு முடிவு எடுத்துறாரு. அதான் வித்தியாசம். அதான் அப்ப 2 பேரும் தவறு செய்தாங்க. பாவம் மன்னிப்புன்றது இயேசு ஒருவரால தான் முடியும். அவர்கிட்ட போனாதான் நடக்கும். அங்க போனேன், இங்க போனேன், இவர் எனக்கு சொல்லுவாரு, அவர் ஜெபம் பண்ணிக்குவார்னு கூட சொல்லக்கூடாது. நம்மளுடைய அர்ப்பணிப்பு நிச்சயமா இருக்கணும். இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். அதுதான் இயேசு சொல்றாரு, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப சகை வீட்டுக்கு போகும்போது பேதுரு பாவம் செய்தால் கூட இயேசுனுடைய பார்வைப்படுற இடத்துல இருந்தாரு. இயேசுனுடைய பார்வை ஒரு தொடர்பு எல்லைக்குள். போன்ல பேசும்போது நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறாருன்னே வரும். யூதாஸ் தொடர்பு எல்லைக்கு வெளியே போயிட்டு. ஆமா, ஆனா அவங்க உள்ளதான் இருந்திருப்பாங்க. அந்த இது போய் சொல்லும் அப்படி நம்ம. இதனால பல பிரச்சனைகள்லாம் வந்தது உண்டு. அப்ப இன்னைக்கு நம்ம அந்த தொடர்பு எல்லைக்குள்ள, அந்த கிருபைக்கும் காலத்துக்குள்ள இருக்கோம். இதுவே ஒரு நல்ல கிருபையினால், இதுவே ரட்சிப்பு. பழசையே நினைச்சு இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்றதை விட இப்ப காலம் கடந்துடல. இது இந்த நல்ல தருணம், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம தேவனோட நல்மனம் பொருந்து
கரெக்ட். வழியிலே உன் வழக்கை தீர்த்து கொள்ள பிரயாசப்படு. கரெக்ட். நல்மனம் பொருந்துட்டார். ஆமா ஆமா. இப்ப கூட நேரமாகல. நம்ம யாரா இருந்தா என்ன, ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை திறக்க, நம்மளை உயிர்ப்பிக்க. இளைய மகன் கெட்டகுமாரன் வரும்போது அவன் யோசிச்சு ஏத்துக்குவாரா ஏத்துக்க மாட்டாரா, என்ன வந்தாலும் சரி வந்து அவர்கிட்ட சாஷ்டாங்கமா விழுந்து, உமக்கு எதிராக நான் குற்றம் செய்தவனே, அவன் காணாமல் போனா, கண்டுபிடிக்கப்பட்ட, மறிச்சிருந்தா அவனை உயிர்த்தெழுந்து. இன்னைக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இவங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொண்டு முடியும். இதுதான் அந்த ரட்சிப்பின் சுவிசேஷன்றத இன்னைக்கு. இப்போ இந்த சுவிசேஷத்துல வந்து ப்ராக்டிக்கலா எனக்கு ஒரு கேள்வி வருது. இதுல வந்து இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை, இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நான் எப்போ அறிவிக்க முடியுது அப்படின்னு கேட்டால், ஒன்று தன்னுடைய பாவத்தினால அந்த பாரம் அடைஞ்சவனுக்கு நான் டைரெக்டாகவே சொல்லிட முடியும். இன்னொரு குரூப் இருக்கிறாங்க, அவங்கள இயேசுவை வந்து அறிந்த உடனே, அது இயேசு வந்து வேற ஏதாவது ஒரு அற்புதமோ ஒரு விடுதலையோ கொடுத்த பிறகு அவனுக்கு நான் அந்த சுவிசேஷத்தை, ரட்சிக்கப்படணுங்கிற சுவிசேஷத்தை நான் சொல்லணும். இயேசு அப்படி தான் சொன்னார். முதல்ல அவன் வந்து சுகமடைந்துட்டான், அதுக்கப்புறம் ஒரு சுவிசேஷம் சொல்ல, இனி அதிக கேடானது ஒன்று வராதபடி இனி பாவம் செய்யாதே அப்படின்னு. அது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அது ஒரு ரட்சிப்பின் சுவிசேஷம் அப்படின்னு. இப்போ நான் ப்ராக்டிக்கலாக நான் ஒரு சுவிசேஷகன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இங்கே போகிறேன், ஒரு இடத்துல போகிறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வியாதியஸ்தர்கள் நிறையா இருக்கிறாங்க, பிசாசு பிடித்தவர் இருக்கிறாங்க. ஒரு கிராமம், அங்கே ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறேன். அறிவித்த உடனே நான் அங்கே எதை அறிவிப்பேன் அப்படின்னு கேட்டால், இயேசு உங்களை விடுதலையாக்குகிறாரு, இயேசு உங்களை நேசிக்கிறாரு, நீங்கள் வந்து தொட முடியாத வியாதியில் இருந்தால் கூட இயேசு தொடுறாரு, குஷ்டரோகி அப்படி தான் தொட்டாரு, அதே மாதிரி பிசாசு பிடித்தவனை குணமாக்குகிறாரு அப்படிங்கிற சில சம்பவங்கள் எல்லாம் சொன்ன உடனே அவங்க அது மனசுக்குள்ள அது போயிடுது, ஏற்றுக்கொள்கிறாங்க, பலர் விடுதலை ஆகுறாங்க, கூட்டம் முடிஞ்சிருச்சு. இப்போ இவனுக்கு இந்த இயேசுனால விடுதலையானவங்களுக்கு இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லணும். இப்போ அதை நானே சொல்லணுமா, அல்லது வேற ஒரு இவர்களை சபையில் ஏதாவது சேர்த்து அவங்க சொல்லணுமா? இது ப்ராக்டிக்கலாக நாங்கள் வந்து எப்போ செய்யணும், எப்படி செய்ய முடியும்? ப்ராக்டிக்கலாக செய்யணும் என்ன செய்யலாம்? சபையில் வந்து சொல்ல மாட்டாங்க, அவங்க வந்து அவ்வளவு சொல்ல மாட்டாங்க. முதல்ல அவருக்கு ஒரு பாரம் எடுத்து, இந்த ஆளுக்கு நம்ம வந்து அவர் அந்த ரட்சிப்புக்குள்ள நிலைத்து நிற்கிறதுக்கு என்ன வழி, அதை சொல்லி கொடுத்து அவர் பூர்ண ரட்சிப்புக்குள்ள நம்ம நடத்தணும். ஏன்னா இப்போ இவர் வந்து விடுதலை தான் ஆக்கப்பட்டிருக்காரு, ஆமாம், சுகந்தான் ஆக்கப்பட்டிருக்காரு, ரட்சிக்கப்படல இன்னும். ஆனால் இயேசு மேலே அவருக்கு அன்பு வந்துருச்சு, அவர் ஒரு இது வந்துருச்சு. நான் இதில் திருப்தியார சுவிசேஷன் சொன்னவன், இந்த ஆள் தான் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டான்ல, சாட்சி சொல்றான்ல, அங்கதான் ஏமாந்து போறோம். அங்கதான் ரட்சிக்கப்பட்டான் நம்ம நினைச்சிருப்பட்டான். என்னுடைய கிளைண்ட் அவரு ஒருத்தர் சொல்றாரு, என்னுடைய கிளைண்ட் என் மூலமா ஆண்டவர் அவர் இவர் வந்தா வருவாரு, இல்லைன்னா போயிடுறாரு. ஆமா. அப்ப நம்ம அப்படி இருக்க முடியாது. அவங்களுக்கு ஒண்ணு அவங்க சொல்லாட்டினா நம்ம சொல்லலாம். ஆமா, இங்க வாங்க. இன்னும் இப்ப நிறைய பேர் அந்த உதாரணத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 9 பேர் சுகமாகி போனவன் இருக்கான்ல, அவன் கண்டிப்பா இயேசுவை பற்றி சாட்சி சொல்லியிருப்பான். தான் போற இடத்துல நான் குஷ்டரோகியா இருந்தேன், என்ன பாச்சுன்னு வீட்டுல கேட்பாங்க, இயேசு என்னை குணமாக்குறான்னு சொல்லியிருப்பான். ஆனால் அவன் ரட்சிக்கப்படல. ஆனா அவன் இயேசுவின் மேல அவனுக்கு ஒரு பற்று இருக்கும். ரொம்ப நாள் அவங்க வந்து நிக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் ஆண்டவரை தேடிட்டு சுகமாயிட்டு. ஆனா நான் ஒரு சரித்திரத்துல வாசித்தேன், அந்த 9 பேருக்கு மறுபடியும் அந்த வியாதி வந்துருச்சா. இல்ல அதிக கேடானது வந்து வராதபடி மீண்டும் போய் பாவம் செய்யாதனாரு. அப்ப ஒரு உள்ள வந்து ஜப ஆலயமா மாறாட்டினா கண்டிப்பா கல்வர் குகையா மாறிடும். என் வீடு ஜப வீடு என்று எழுதி இருக்குது, அது கல்வர் குகையா மாத்தாதீங்க. அப்ப ஒரு மனுஷன் சுகமாயிட்டு அவன் நன்மை பெற்றுட்டு அப்படியே போனோம்னா அந்த அந்த சந்தோஷத்துல கதவு திறக்காம ஓடிட்டான். அப்போஸ்தலர் 12 பார்க்கிறோம், பேதுருக்காக ஜெபம் பண்றாங்க. இவரு ஜெபிக்கிற அடுத்த நிமிஷத்துல வந்து கதவுகிட்ட நின்று கதவு தட்டுறாரு. அந்த பெண் ஒரு அம்மா கதவு எட்டி பார்த்துட்டு பின்னாடி ஆள் விரட்டிட்டு வர்றான். இவருக்கு ரொம்ப அவசரம், அடுத்த நேரம் வந்துருவானோ ரஷ்யா பட உக்ரைன் விரட்டுற மாதிரி வந்துருவாங்களோ ஒரு பயம். ஆனா இந்த அந்த சந்தோஷத்துல கதவு திறக்காம ஓடி போச்சு. இன்னைக்கு ரொம்ப பேர் இந்த சந்தோஷத்துல அந்த இயேசுனுடைய உண்மையான அந்த தொடுதலை ரட்சிப்பை பெறாம, நான் தான் நல்லா தானே இருக்கேன், அவன் நல்லா இல்லைன்னா கூட இவங்களே சொல்லிடுவாங்க, ஏய் நீ தான் வந்துட்டீல அந்த கூட்டத்துல விடுதலை. நாளடைவில் அந்த இருதயம் கடினமாகி, ஆண்டவரோடு உள்ள தொடர்பை விட்டு இருதயம் கடினமாகி, ஜெபம் இல்லாம அப்படியே பரிதாபமா
மீண்டும் அந்த பழைய பாவம். சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா 40 நாள் விரதம் 60 நாள் விரதம் எல்லாம் இருப்பான். நம்ம இதில் கூட உண்டு சில பாரம்பரிய சபைகள் 21 நாள் 40 நாள் இந்த லெந்து நாட்கள் வந்தோடனே கறி சாப்பிட மாட்டேன், மீன் சாப்பிட மாட்டேன், பூ வைக்க மாட்டேன், அது பண்ண மாட்டேன். சின்ன நிறைய பிரச்சனையும் நான் பார்த்துருக்கேன். சில வீட்டில் சாப்பிடவே மாட்டாங்க, ஏன்னா அவர் என்னை திட்டிட்டு போயிட்டாரு, அதனால ஃபாஸ்டிங் எடுத்து. அது இது பேர் ஃபாஸ்டிங்ல வங்கொலையா கிடக்கிறது, நிறைய உடம்ப கெடுத்துக்கிறது இதில் தான். நீங்க ஜெபம்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு பிறர் முகம் பார்க்காம நம்ம உபவாசிக்கிறது. நம்ம ஒரு கூட்டம் நடத்துறோம், சிலர் உபவாசம் பண்ணிட்டு ஆஃபீஸ் போயிடுவாங்க. ஆமா, இன்னைக்கு ஃபாஸ்டிங் சாப்பிட மாட்டேன் ஆனால் ஆஃபீஸில் வேலை செய்வேன். அது மீண்டும் பல பிரச்சனைகள், டென்ஷன் ஆயிரும், பல போராட்டம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த 40 நாள் உண்மையிலே விரதம் இருக்கிறவங்க இருக்கான், இருந்துட்டு 41ஆவது நாள் எப்படா விடின்னு காத்திருப்பாங்க. உடனே 41ஆவது நாள் வந்தோடனே பாட்டில் உடைக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் அன்றைக்கும் கிறிஸ்துமஸ் அன்றைக்கும் தான் சில மாநிலங்கள்ல, கேரளாவில் நம்ம ரொம்ப காவியெல்லாம் உடுத்தி ஒரு வெள்ளை இங்கேயுமா இருந்து ரொம்ப இதா இருக்கு. நான் 40ஆவது நாள் முடின்னு காத்திருப்பேன். அதே மாதிரி இந்த குஷ்டரோகிகளா இருந்த காலத்துல அவன் வந்து மற்றவர்களோட வந்து பார்க்க முடியாது, பேச முடியாது, பழக முடியாது, சமுதாயத்துக்குள்ள வர முடியாது. கொரோனா காலத்துல இருந்த மாதிரி அவங்க தனிப்படுத்தப்பட்டிருப்பாங்க. அவர்கள் வந்து வேற எந்த காரியத்தையும் ஒன்றும் அப்படியே பிச்சை எடுத்து அதாவது சாப்பிட்டுட்டு ஒதுங்கி இருக்கணும். ஆமா, இவனுக்கு திடீர்னு ஒரு விடுதலை கிடைச்ச உடனே இது இவ்வளவு நாள் விட்டதெல்லாம் போய் அனுபவிக்கணும் தான் தோணும் அவனுக்கு. அந்த நேரத்துல அவன் இயேசுவை மறந்துடுவான்ல, மறுபடியும் அந்த பாவத்தை தானே செய்வான். இப்ப நம்ம நல்லாயிட்டோம் அப்படின்னு அப்படி செய்யறதுனால தான் மறுபடியும் அந்த வியாதி. ஆண்டவர் ஒரு நன்மை செஞ்ச உடனே அடுத்த நிமிஷம் நம்மளை உயர்த்தினதை, நம்ம கடந்து வந்த பாதையை மறக்கிறதே ஒரு பெரிய பாவம். அது பாவம் மாத்திரமல்ல, அது ஆபத்து, ரொம்ப ஆபத்து அது. அதை வந்து இன்னைக்கு நம்ம கொஞ்சம் மறந்துடக்கூடாது. கண்டிப்பாக. ஏன்னா நம்ம எந்த நிலையிலேருந்து இன்னைக்கு நம்ம இருப்பது, நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய கிருபை. இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலில் பார்த்துட்டு என்னுடைய இது என்ன தெரியுமா, என்னுடைய மேன்மை என்ன தெரியுமா, எனக்கு இது இருந்தால் தான் வருவேன், அது இருந்தால் தான் வருவேன், சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கெல்லாம் இப்போ பல இப்படிலாம் வந்துருச்சு. நம்ம அப்படிலாம் நீ பார்த்துருக்க முடியாது. தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படும். அப்போ அந்த பூர்ண ரட்சிப்புக்குள்ள கடைசி வரையும் அதுதான் நம்ம பார்த்த அந்த காரியத்துல இன்னும் ஒரே ஒரு பகுதி மாத்திரம் இருக்கு. ஆமா, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 3 நாள் கூட்டம் நடத்துறோம், எனக்கு வந்து டைம் கொடுக்குறாங்க, நான் அவர்களுக்கு வந்து விடுதலை பற்றி பேசுறேன், சுகமாக்குறத பற்றி பேசுறேன், சுகமாகறாங்க, விடுதலை ஆகுறாங்க, இதோட நின்றுது. இதுல தான் நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு நல்ல வார்த்தை சொன்னீங்க, நம்முடைய சுவிசேஷகர்கள் ஏமாந்துடுறாங்க. அவன் வந்து விடுவிக்கப்பட்டவன், அவன் ரட்சிக்கப்பட்டான்னு நினைச்சு நம்ம சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்துடுறோம். அவர்கள் குணமாக்கப்பட்டிருக்கிறார்கள், அவங்க வந்து விடுதலையாக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் இன்னும் ரட்சிக்கப்படலை அப்படிங்கிற சொல்லிட்டோம். இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? இனி வருகிற காலங்களில் ஒரு சுவிசேஷகன் போய் ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடத்தினால் 3 நாள் அந்த மீட்டிங் முடிச்ச உடனே இந்த இதில் வந்து கர்த்தரால் விடுவிக்கப்பட்டவங்க சந்திக்கப்பட்டவங்களுக்கு தனியாக அடுத்த நாள் ஒரு ஃபாலோ அப் மீட்டிங் வைக்கணும். ஃபாலோ அப் மீட்டிங்கில் தான் ரட்சிப்பை பற்றி சொல்லணும். ஆமாம், அவங்கள தனியாக ஒரு ஃபாலோ அப் மீட்டிங் மாதிரி வச்சு யார் யார் சுகமாக்கப்பட்டீங்க, யார் யார் வந்து கர்த்தருடைய அந்த தொடுதலை வந்து பார்த்தீங்க, யார் யாருக்கு வந்து ஒரு விடுதலை கிடைச்சி பிசாசுலேருந்து விடுதலையான அவங்களுக்கு சொல்லணும். நீ இப்படி விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் அதிக கேடாந்து வந்துடும், நாளைக்கு மீட்டிங் இருக்கு வந்துருங்கன்னு ஒரு பகல் மீட்டிங்கும் ஒரு கொஞ்சம் நேரம் வச்சு அப்போ அவர்களுக்கு இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லி விடுவிக்கப்பட்டவனை இயேசுவோட சேர்த்துக்கணும். அப்பதான் அது பூரணமா பைபிள்ல நிறைய ட்ராக்ஸை கொடுத்து அந்த காலத்துல மோகன் சிலாசர்ஸ் அவங்க மீட்டிங் நடந்தாலும் பார்த்துருக்கேன். ஐயா டிஜிஎஸ் மீட்டிங் நடந்தா அந்த கூட்டம் முடிஞ்சிட்டு போயிடுவாங்க. அந்த ஆல்டர் கால் கொடுக்கும்போது அதுல பேரு எழுதி வாங்கினவங்க எல்லாருமே அவங்கள தனியா ஒரு நாள் வர வச்சு அவங்களுக்கு அந்த இயேசுவை பத்தி சொல்லி எப்படி அவருக்குள்ள நிலைத்திருக்கிறது, எப்படி பின்வாங்காம நம்மளை காத்துக்கொள்றது. டாக்டர் பில்லிகிராம் வந்து அதுக்குன்னு ரொம்ப கேர் எடுத்து நிறைய செஞ்சிருக்காங்க. அவர் மாதிரி ஒரு சுவிசேஷகரை நம்ம உலகத்துல பார்க்க முடியும். இனி வருகிற காலத்துல சுவிசேஷகர்கள் வந்து எழும்பும் போது இதை வந்து மையப்படுத்திடணும். ஆமா, நீங்க எங்க சுத்தினாலும் ஒரு மனிதனை தேவனோட இணைக்கிறதா நம்மளுடைய நோக்கமா இருக்கணும். அந்த ரட்சிப்புக்காகத்தானே இந்த விடுதலையும் சுகமோட இணைஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல போகாம தேவனோட இணைஞ்சிருக்காங்களா அப்பப்ப பாக்கணும்னா ஆண்டவர் நம்மகிட்ட கேட்பாரு, என்ன சிலம்பம் சண்டை போட்ட, ஆமா சிலம்பம் பண்ண, யாரோட சண்டை பண்ண, எதிர் இல்லாம நீ பாட்டுக்கு சந்தோஷமாயிட்டு வந்திருக்க, சரியா நடத்தல. அதான் சொல்லுவாங்க
நம்மளை சுவிசேஷர்ல ஏன் பாஸ்டர்ஸ் தாக்குறாங்க அப்படின்றதுக்கு ஒரு காரணம், நீ பாடு பிள்ளைய பெற்று இப்போ ரோட்ல போட்டு போயிடுற அப்படின்ட்டு. இனி ரோட்ல போடாம அவங்களுக்கு நம்ம பூரண சுவிசேஷ அறிவிச்சு, ஐயா நாங்க போடல அப்படி ஒரு தொட்டி ஒரு மந்தையில ஒரு சத்திரத்துல தான் நாங்க கொண்டு வரணும். அதுக்கு அவங்க அவங்கள கான்டாக்ட் பண்ண சொல்லலாம், அல்லது நம்ம இந்த மாதிரி ஒரு கூட்டம் போட்டு அங்க ஒரு நல்ல ஆவிக்குரிய சபை இருக்கு, தொடர்ந்து உங்களுடைய பரிசுத்தத்துக்கும் உங்க விசுவாசத்துக்கும் நீங்க அங்க போங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை செய்யணும். அதுதான் ஒழுங்கு. சில வருடங்களுக்கு முன்னால மதுரையில ஒரு பெரிய ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால நான் வந்து ரட்சிக்கப்பட்ட புதுசுல. அப்போ எல்லாரும் அது ரொம்ப பிரபலமாக பேசினாங்க. ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு, நிறைய சுகமாகுது, அற்புதம் நடக்குது, விடுதலை ஆகுது அப்படின்னு சொல்லி. அப்போ நான் ஒரு நாள் அது கூட்டத்துக்கு போயிருந்தேன். அது கிட்டத்தட்ட ரொம்ப நாள் நடந்தது, 10 நாள் 12 நாளும் நடந்தது. 12 நாள் ஒரே மாதிரி தான். அவர் வந்து முதல்ல கொஞ்ச நேரம் ஒர்ஷிப் பண்ணுறாங்க, பாடல் பாடுறாங்க மேடையில். அப்போல்லாம் அந்த மாதிரி மேடையில் ஒர்ஷிப் பண்ணுற வழக்கம் கிடையாது. பாடல் மாத்திரம் ஒரு பாடல் குழுவினர் வந்து பாடுவாங்க. பாடி முடிச்சோடனே இந்த ஊழியக்காரர் எழும்பி மொத்தமே 3 நிமிஷம் தான் வந்து இயேசு வந்து எப்படி விடுதலையாக்குறார், குணமாக்குறாருன்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறேன். ஒரே ஒரு நிமிஷம் தான் ஜெபம் பண்ணிட்டு, இப்போ அற்புதம் பெற்றவங்களாம் சாட்சி சொல்லுவாங்கன்னா, இப்போ 7 மணிக்கு அவர் மேடை ஏறி 7:05 எல்லாம் முடிஞ்சிருச்சு. 7:05 10 மணி வரைக்கும் ஜனங்கள் வந்து சாட்சி மாத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு அது நடந்தது, இது நடந்தது அப்படின்னு. அதுல சில காரியங்களும் நடந்தது, அது எனக்கு தெரியும். என்னன்னா கீழே இருக்கிற ஜனங்களுக்கு வந்து இவங்களுடைய வாலண்டியர்ஸ் வந்து ஒரு காரியம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு வயிற்று வலி வந்திருக்குதா, வயிற்று வலி வந்துச்சுன்னா மேடையில ஏறி நீங்க சாட்சி சொல்லுங்க, விசுவாச அறிக்கை சொன்னீங்கன்னா உங்களுக்கு குணமாயிரும். இவன் அதை நம்பிட்டு போய், நான் வயிற்று வலியோட வந்திருந்தேன், எனக்கு அல்சர் இருந்தது, ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க, குணமாயிருச்சுன்னு சொன்ன உடனே இறக்கிறாங்க. அது ஒன்று நடந்தது. விசுவாசித்தேன் பேசினேன்றதை சொல்லி கொடுத்துறாங்க. அவனா மற்றவங்க வந்து இங்கேருந்து பார்க்கும்போது இவர் ஜெபம் பண்ணாரு, மீட்டிங் நடந்துச்சு, இவ்வளோ பேர் குணமாயிருக்கானேன்னு எனக்கு தெரியும். அவன் குணமானானா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது, சாட்சி சொல்றது தான் தெரியும் நமக்கு. இறங்கி போயிடுறாங்க. அப்படி அப்படி செய்யலையே, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து அவங்களுக்குள்ள இருந்த வியாதிகளை நோய்களையும் சுகமாக்கி பிசாசுகளை துரத்துனாங்க. ஒருவேளை அவர் அப்படி உண்மையிலேயே செய்திருந்தால் கூட இதையே தான் தினம் செய்யறாங்க. அப்ப இவர்களுக்கு யாருக்கும் ரட்சிப்பை பற்றியும் சொல்லல, கர்த்தரோட இணைக்கப்படுகிற காரியத்தை பற்றி சொல்லல, வெறும் சரீர குணமாக்குதலையும் விடுதலையும் மாத்திரம் சொல்லிட்டு அதோட விட்டுட்டு போயிடுறாங்க. அப்ப இந்த ஆத்துமா ஒருவேளை உண்மையிலேயே விடுதலையானா கூட அடுத்து என்ன செய்வான்? இயேசுவின் மேல அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், அவ்வளவுதான். ஒரு அன்பு இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அவரோட இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுதான் அந்த ரட்சிப்புன்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு தான் நம்ம வந்து என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் விடுவிக்கப்பட்டோ அல்லது இயேசுவின் மேல அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்து விட்டதுன்னு சொன்னா, அவனுக்கு அடுத்து இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லணும். அப்ப இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு, இந்த ரட்சிப்பு நம்ம பெறும்போது தான் இயேசுவோடு நம்ம எப்பொழுதும் ஒரு தொடர்புல இருக்கிறோம். அவர் நம்ம எல்லைக்குள்ள இருக்கிறோம், கண்காணிப்புக்குள்ள இருக்கிறோம். அதுதான் ஏதேன் தோட்டத்துல ஆதாமையும் ஏவாளையும் வச்சாரு. நீங்க என் பார்வையில இருக்கணும், என் கண்காணிப்புல இருக்கணும், நீ எங்கேயும் போயிடக்கூடாது. அந்த நிலையை அடைய வைக்கிறது தான் அந்த ரட்சிப்பு. அதை அவனுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். ஆமாம். அப்போ அதுக்கு வந்து எல்லா சுவிசேஷகர்களுமே இந்த ஒரு காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது தான் அது சிறப்பானது. அடுத்து இன்னும் ஒன்று மாத்திரம் பார்த்துருவோம், சமாதான சுவிசேஷம். எபேசியர் 2வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் இருக்கு சமாதான சுவிசேஷம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த சுவிசேஷம் நான் என்ன நினைக்கிறேன்னு முதல்ல சொல்லிடுறேன். நீங்க அப்புறம் அதை பற்றி அடுத்த நிகழ்ச்சியிலையோ அல்லது அடுத்து நம்ம சந்திக்கும் போதோ கொஞ்சம் விளக்கமா சொல்லிடுங்க. சமாதானம்ங்கிறது வந்து 3 விதமான சமாதானம் இருக்கு. ஒன்று வந்து மன சமாதானம், எனக்குள்ள நானே சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. இன்னொன்று உடன் மனிதர்களோட சமாதானம், எல்லாரோட சமாதானம் இருக்கு. 3வது தேவனோட சமாதானம். இந்த 3 சமாதானம் இருக்கு. எனக்குள்ளே சமாதானம் வரும், நீங்கள் கூடுமானால் ஒருவரோடு எல்லாரோட சமாதானமா இருங்கள். இப்ப மனிதனுக்கு மனிதன் சமாதானம். 3வது வந்து இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் என்ன செய்ததுன்னா, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே பிரிந்து கிடந்த 2 திறத்தாரையும் தமக்குள்ளே ஒன்றாக்கி அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப வானத்தில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவைகள் யாவும் தனக்கு முன்பாக ஒப்புரவாகும்படி அப்படி செய்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ இது வந்து எதை சொல்லுதுன்னா, வானத்தில் இருக்கிறவர் அப்போ வந்து கிறிஸ்துவோட மாத்திரம் இல்லை,
பிதாவோட மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் வானத்தில் உள்ளவைகளோடும் உங்களை வந்து சேர்க்குதான், சமானப்படுத்துதான். வானத்துல என்னென்ன இருக்கு? அவருடைய ராஜ்யத்துல தேவதூதர்கள் இருக்கிறாங்க, கேருபீன் இருக்குது, சேராபீன் இருக்கு, பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க, இன்னும் எவ்வளவோ வந்து அந்த ஜீவராசிகள்னு ஒரு பெரிய குரூப் இருக்கு. ஆமா. இப்ப ஒரு பெண் ஒரு மனித ஒரு ஆணை திருமணம் பண்ணும்போது அவங்க 2 பேருக்குள்ள மாத்திரம் ஒரு பந்தம் உண்டாகிறது இல்லை, அந்த ஆணை சேர்ந்த அத்தனை பேரோடையுமே ஒரு பந்தம் உண்டாயிருது. அந்த ஒரு ஆளை கல்யாணம் பண்ண உடனே அவருடைய தம்பிக்கு இவங்க அண்ணி ஆயிடுறாங்க, அவங்க அப்பாவுக்கு மருமகள் ஆயிடுறாங்க, அப்புறம் சித்தப்பா பெரியப்பா அவன் அவ்வளோ பேருக்கும் ஒரே நேரத்தில் ஒரு தொடர்பு உண்டாயிருது. இப்போ யார் வீட்டுக்குள்ளேயே அவங்க போகலாம். அதே தானே இப்போ கர்த்தர் வந்து நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்போது எனக்கு வந்து என்னுடைய மனசமாதானத்தை வருதா, அதை விட்டுருங்க ஒரு பக்கம், அப்புறம் பேசுவோம். ரெண்டாவது வந்து மனிதர்களோட சமாதானத்தை உண்டாக்குது, அது பேசுவோம். இந்த பரலோகத்தோடையும் பரலோகத்தில் உள்ளவைகளோட பிரிந்து கிடந்த இருத்தரத்தாரையும் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் ஒன்றாக்கி வானத்தில் உள்ளவைகள் பூமியில் உள்ள யாவும் தனக்கு முன்பாக ஒப்புரவாகும்படி அப்படி செய்தார் அப்படின்னு வசனம் இருக்குல்ல. ஆமா. அப்ப இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட உடனே பிதாவுக்கும் எனக்கும் ஒரு சொந்தம் உண்டாயிருது, அந்த ராஜ்யத்துக்கும் எனக்கு ஒரு சொந்தம் உண்டாயிருது. முதல்ல நாங்க 2 பேரும் ஒரு மாதிரி வைரி மாதிரி இருந்தோம். ஆமா. ஒரு தூதன் என்னை பார்த்தா போட்டு தள்ளி வந்த வழியில நான் வர்றது இல்ல. ஆமா. அவர் வந்தா நான் ஒதுங்கிறது அப்படி. இப்ப எல்லாம் சமாதானமாயிருச்சுல்ல, எனக்கு விசா கிடைச்சிருச்சுல்ல, பாஸ்போர்ட் கிடைச்சிருச்சுல்ல. அப்ப இந்த சமாதானத்தை நம்மில் பல பேர் பயன்படுத்திக்கிறது இல்லை. இப்போ எனக்கு அந்த ரைட்ஸ் கிடைச்சிருச்சு இயேசுவின் ரத்தத்தினால. நான் வந்து என்ன செய்தேன்னா இதைத்தான் நான் வந்து என்னுடைய துவக்க காலத்துல யோசிச்சேன். இயேசுனுடைய ரத்தத்தினால எனக்கு இந்த அனுமதியெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா ஏன் நான் வந்து பரலோக அனுபவங்களையும் பரலோக காரியங்களையும் ஏன் பெற முடியாது? நான் இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால எனக்கு அவங்களோட வந்து கனெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு நான் இந்த விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண பிறகுதான் நான் பல காரியங்களை, காட்சிகளை பார்க்கறதோ, ஒரு தூதர்களோட பேசுறதோ, ஒரு தேவனுடைய ஆவியானவரோட பேசுறதோ, தரிசனங்கள் பார்க்கறதோ எனக்கு சாத்தியமாச்சு. இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். 3 சமாதானத்தை பற்றி நம்ம பார்க்கணும். இந்த சுவிசேஷம் எங்கிருந்து ஆரம்பிக்குது, எது வரைக்கும் வருது, அதை எப்படி சொல்லணும், யாருக்கு சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். என்ன பிரியமானவர்களே, அருமையான கர்த்தருடைய ரட்சிப்பின் சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்படணும், ஒரு மனுஷனை எப்படி தேவனோட இணைக்கணும், இந்த உறவை மறுபடி அந்த உறவில் எப்படி வளருன்றதை அருமையாக நம்ம கேட்டோம். ஆண்டவர் பேசினார், ஆவியானவர் பேசினார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். இதை பற்றி நம்ம பேசணும்னா சற்று முன்பு சகோதரன் சொன்னது மாதிரி நம்ம ஒரு 3 நாளோ 7 நாளாவது ஒரு செமினார் மாதிரி வச்சு அல்லது ஆன்லைன் கிளாஸ் வச்சு அதுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் நம்ம ஒழுங்கு பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது எல்லாருக்கும் இல்லை. இது இந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணி நீங்கள் எங்களோட தொடர்பில் இருக்கிற ஒரு சிலரை மாத்திரம் தெரிந்தெடுத்து ஒரு வாஞ்சி உள்ளவர்களை தொடர்ந்து நமக்கு அவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஊழியங்களை நிறைவேற்றவும் நம்ம முயற்சித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் எங்களோடு கூட jesuslives.in போய் நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே சனிக்கிழமை இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தருடைய மாறாத கிருபை நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.